ஐடிசி மாதிரியான கம்பெனி இல்லை காட்ஃப்ரீ ஃபிலிப் மாதிரியான கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ஐடிசி மட்டும்தான். எந்த ஒரு தடையும் இல்லாமல் எஸ்ஐபி இந்திய மக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் இப்போ இந்த அளவுக்கு இன்டாக்டாக இருக்கிறதுக்கு இந்த எஸ்ஐபி தான் முக்கியமான விஷயம்னு சொல்கிறோம். எஸ், இந்த மார்க்கெட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு எஸ்ஐபி பெரிய ரீசன். சார், அப்போது உங்கள் வியூவர்ஸுக்கு உங்களுடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதாவது வாங்கி வச்சுட்டு மறந்துடுங்க, அதுதானே சார் நீங்கள் சொல்கிறது? நான் சொல்கிறது கம்பெனியை. ஓகே, அந்த மாதிரி எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னு அவன் தானே. அப்புறம் என்ன, நான் எப்படி மறப்பேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஃபெட் உட்காந்துருக்கமா 25 வருஷம் உட்காந்துருப்பானா மாட்டான். 81 பாண்ட்ஸுங்கிறது ரிலீஸ் பண்ணுறது ரிலையன்ஸு. எஸ் பேங்கோட 81 பாண்டில் ரிலையன்ஸோட மியூச்சுவல் ஃபண்டு தானே நிற்பான். என்னோட 3 பொண்ணுங்க சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு லோனை கொடு. எங்கேருந்து கொடு? நிப்பான்லேருந்து லோனை கொடு. இங்கே நான் உனக்கு லோன் கொடுக்குறேன். நீ என் லோன் கட்ட வேண்டாம், நான் உன் லோன் கட்ட வேண்டாம். டீல். அது உன் பணம் இல்லையே. அதான் சொல்கிறேன். அது யார் பணம்? மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவனோட பணம். அதை எடுத்து அவர் கொடுத்தாரு. அதுதான் சார். அவன் பேங்க்கில் டெபாசிட் போன பணத்தை எடுத்து அனில் அம்பானிக்கு கொடுத்தான். என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நாள் மாட்டோன்னு தெரியும். என்ன எங்கே மாட்டிட்டு ராணா கபூர் அது 2 மாதம் உள்ளே போயிட்டு வந்தான். அனில் அம்பானி நீயும் பாம்பேயில் ஜாகிங் தானே போயிட்டு இருக்கான். அவன் சிஎஃப்ஓ ஜெயிலுக்கு போனான். நம்மளால் போனார், ஒரு நாளைக்கு கூட போகல. இப்போ கூட ரீசெண்டாக இடி வந்து ரெய்டெல்லாம் அதை கார்த்தால ரீடெல்லாம் பண்ணிட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? செபி சொன்னது தான் ஜெயன்மோகனும் அனில் அம்பானி தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. துணி வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 4-5 வருஷம். சரி, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஹெச் வினோதே என் சேனலில் சொல்லியிருக்கிறாரு, நான் தான் சப்ளை பண்ணேன். ஸோ அதை கொஞ்சம் ரொம்ப ட்ரமேட்டிக்காக துப்பாக்கின்னு ஆக்கிட்டான். இந்த துப்பாக்கிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு காசு வேணும், பேங்க் டெபாசிட் காசை நீ எடுத்து கொடுத்துரு. உனக்கு காசு வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் போட்ட காசு சஹிஹை காசெல்லாம் கொடுத்துருன்னு. உன்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹைலாம் அப்படி எடு. இவர் துபிந்தர் ஹூடா கூப்பிடுவான். உடனே நீ ஜொமாட்டோவில் வெய்ராஜா வாயிடுவ, ஸ்விக்கியில் வாயிடுவ. இப்போ தீபிந்தர் ஹூடா பிளைன்னு குதிச்சு பறந்து போயிட்டான். நான் இந்த பேடிஎம்லாம் ஸ்டாக் வச்சுருப்பான். ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்கிட்ட போடுறங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே சார், இப்போ இதில் ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அவங்கக்கிட்ட வந்து 6 மில்லியன் நிப்பானோட பெருசாக ஏதாவது இருக்க முடியுமா? அவனே நான் பண்ணது ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டான். உண்மை என்ன? ஓகே, இல்லை சார், இதில் இது சொல்ல வர்றதுக்கு இது ஒரு பெரிய நிறுவனம். ஒரு 60 லட்சம் பேர் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர் எஸ்ஐபி தான் ரெகுலராக பண்ணுறாங்கன்றாங்க. நீ சொல்கிறது பராக் டிசிப்ளின் வந்திருக்குல்ல சார்? நீ சொன்னது பராக் பிரேக் ஃபண்டு. அவன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கான். ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பேர் மார்க்கெட் வந்தால் தான் தெரியும். பேர் மார்க்கெட் 4 மாதத்தில் வரப்போகுது. அதே 40 லட்சம் சிப்புங்கிறான். 40 லட்சம் பேருன்னு சொல்லலை, சிப்பு தான். 5 பேர் அதை 5 ஃபண்டு ஒரே ஆள் போட்டிருந்தான்னா 10 லட்சம் பேர் கூட இல்லை. எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தனியாளாக கூட யூனிக் ஐடி நம்பர் கூட இவ்வளோ இண்டிவிஜுவல், இவ்வளோ ஹெச்என். என்ன சார் நீங்கள் எல்லாரும் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சார் பண்ணுறாங்கன்னு நான் எடுத்து வரேன். நம்மட்டியே நான் தான் சொல்கிறேன். என்டிஏ என்னை வந்து டச் பண்ணவன் 40,000 பேராவது இருப்பான். 15,000 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணி காசு பண்ணுவான். மீதி 25,000 பேர் வந்து வாயார வடை சுட்டு போயிடுவோம். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். ஓகே ஃபைன் சார். இதை தாண்டி இதில் இன்னொரு சந்தேகம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இபிஎஃப்ஓவில் எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க. வேலை செய்கிறவங்க எல்லாத்தோடதுலேயும் பிஎஃப் பணம் ஒன்று பிடிக்கிறாங்க. அதுலேருந்து 5 to 15% ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறாங்க. அது நம்ம A1 A2 எப்படி ஸ்டாக் அப்படி ஹையாக வைக்கிறது? இபிஎஃப்ஓ பற்றி அப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? பிஎஃப் வேணுமா வேண்டாமா? என் வாழ்க்கையை எனக்கு யாரும் பிஎஃப் கொடுத்தது இல்லைப்பா சார். நாங்கள் உங்களை கேட்டோன்னா உங்ககிட்ட ஐடியா கேட்குறேன் சார். இது வரைக்கும் நீங்கள் பிஎஃப் வாங்கியிருக்கீங்கன்னா கேட்டேன். இது வரைக்கும் நான் பிபிஎஃப்பும் போட்டதில்லை, பிஎஃப்பும் போட்டதில்லை. கவர்மெண்ட்டை நம்பி எதுலேயும் போட்டதே கிடையாது. கரெக்டு சார். ஆனால் இந்த வேலை செய்கிற இடத்துல பிஎஃப் பிடிக்கிறாங்களே. வேலை செய்கிற இடத்துல டெஃபினட்டாக பிடிப்போம். நான் வேலைக்கு போகல, நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? இண்டிபெண்ட் பிஸ்னஸ் பண்ணார், இண்டிபெண்ட் கன்சல்டன்ட்டார். உன் மேலே உன் திறமையில் நம்பிக்கை இருக்குன்னா
நீ எதுக்கு போய் இன்னொருத்தன்ட்ட கூஜா துக்கணும்? இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு இது சொல்லுங்கள் சார், பிஎஃப் முக்கியமா அதெல்லாம் அப்புறம் நீ வேண்டாமா? வேலைக்கு போகிறல்ல, ம் எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ம் உனக்கு செக்யூரிட்டி இருக்குது, 31ஆந்தேதி போட்டால் காசு போட்டுருவோம். ம் எனக்கு அப்படியா? எனக்கு லைபிலிட்டி தான் இருக்குது. ம் இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்தானோ, அன்றைக்கி அல்காரிதம் சரியாக இருக்கோ இல்லையோ எந்தலை, மூடு சரியில்லைன்னா எந்தலை, எல்லா ரிஸ்க்கும் நான் எடுக்கிறேன். அதனால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. அதான் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீ யாருன்னு கேட்பான். ம் ஸோ அதெல்லாம் கிடையாது. ம் ஸோ அது எவன் ரிஸ்க் எடுக்கிறானோ அவனுக்கு இது கிடையாது. ம் நீ சேஃப்டியாக போடனா கவர்மெண்ட் வந்துட்டு எப்படியெல்லாம் பிடுங்கலான்னு பார்க்குறான். ம் மேக்ஸிமம் இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு சலுகையே கிடையாது பிடுங்குறான். ம் பிஎஃப்லேருந்து பிடுங்குறான். பிஎஃப் என்ன வெள்ளையாக இன்வெஸ்ட் பண்ண போகிறான்? 10% வெள்ளை இன்வெஸ்ட் பண்ணி மீதியை கவர்மெண்ட் ஃபண்டு தான் வாங்கிப்பான். சரி சார், இப்போ இந்த கேள்வி வேறு மாதிரி கேட்குறேன். எங்கள் ஆஃபீஸில் பிஎஃப் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, அதில் அட்வான்ஸ்ன்னு நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் பிஎஃப்லேயே இருக்குது. அதெல்லாம் எடுக்காம வேலை சுட்டி இருங்க. என்ன சார் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு எடுக்கவும் விட வந்துட்டு மாட்டேங்கிறீங்க, அதுவும் சரியில்லைன்றீங்க. 100 கோடி பேரில் ம் 40 லட்சம் பேருக்கு தான் இது இருக்கும் டிசிப்ளின். ம் இபிஎஃப் வேறு வெள்ளையம்மன் தலையில் அடித்து வாங்கி ம் வெள்ளை பொடிச்சு ஒரு பென்ஷனுக்கு ஈக்குவலாக ஒரு அமௌண்ட் தருவான். அதையாவது வாங்கிக்கலாம். சார், நீங்கள் இப்போ அப்படி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க பென்ஷன் வாங்கினவங்க நீங்களாவது யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? பென்ஷன் கிடையாது பஸ். எனக்கு பிஎஃப் 1 கோடி ரூபா வந்ததுன்னு வைங்க, ம் அதை நான் பாண்டில் போட்டேன்னா 8 லட்ச ரூபா ஆச்சு. பென்ஷன் தானே. சார், இப்போ என்னன்னா பிஎஃப் பணத்தை நீங்கள் சொல்கிறீங்க, பென்ஷன் காம்பனன்ட்னு ஒன்று பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி தனியார் நிறுவனத்தில் பஸ் வேலை பார்த்தவங்க கவர்மெண்ட்டுக்கு பென்ஷன் பணம் வாங்கி யாராவது பார்த்துருக்கீங்களா? இது நீங்கள் வரைக்கும் 100 ரூபா 200 பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க? 100 ரூபா 200 கிடைக்கும் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு. நான் திரும்பி உனக்கு சொல்கிறது என்னென்னா, ம் உங்களுக்கு காயமான உத்தியோகம் வேணும். ம் 1ஆந்தேதி சம்பளம் வேணும். என்னது? 1ஆந்தேதி சம்பளம் ம் வேணும். அடுத்த 25 வருஷத்துக்கு ஜாப் கேரண்டி வேணும். ம் கவர்மெண்ட் அதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுனால என்னெல்லாம் பிடுங்கலான்னு பார்த்து உன்ட்டு பிடிக்கிறோம். ஜாப் கேரண்டி எங்கே சார் இருக்குது? அப்போ நீ தான் சோக்காக இருக்கலாம், டிவியில் வர அங்கே வர இங்கே வர, அது மாதிரி வேலை தானே. 10-20 வருஷமாக சோக்காக தானே இருக்கிற நீ. சார், இந்த சோக்காக இருக்கும்போது சோக்கா டேக்ஸ் போட்டு பிடிக்கிறோம். டிவியில் இதில் வேற 12 லட்ச ரூபாய்க்கு வேற இன்கம் டேக்ஸ் இல்லைன்ட்டான். ம் ஸோ அப்போ அட்லீஸ்ட்டு ஒன்ட்ட பிஎஃப்ங்கிற பேர்லையா சாப்பிட்ணும்ல. சரி சார், மறுபடியும் இந்த கேள்விக்கே வந்துடுறேன் சார். பிஎஃப் பிடிப்பாங்க, அது நாம் எதுவும் பண்ண முடியாது. வேறஸ் அந்த பிஎஃப் பணத்தை எடுத்து எனக்கு பெட்டராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்ணில் படுது அப்படின்னா கோல்டே வச்சுக்கோங்க சார். இப்போ கோல்டு இப்போ மேலே ஏறி இருக்குப்பா சார். இப்போ விட்டுருங்க சார், இப்போ விட்டுருங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி 3500 ரூபா இருந்தப்ப 10,000 போகும்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த டைம்லயாவது நான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, அது போயிடுச்சே. அந்த மாதிரி வேற அது ஒண்ணு மாதிரி எந்த கிடைக்குதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துன்னு வா பார்க்கலாம். என்ன சார் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க சார். இதுக்கும் சரின்றீங்க, இதுக்கும் சரின்றீங்க. பிஎஃப்னா தான் டிசிப்ளின்டாக நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஓகே, இல்லாட்டா உங்களுக்கு டிசிப்ளினே இருக்காது. நிஜமாக சொல்கிறேன், கிடையாது. ஃபைன். நான் சேர்த்தது எல்லாமே போன 10 வருஷத்துக்கு சேர்த்து தான். ம் அதுக்கு முன்னாடி ஜாலியாக தான் இருந்தேன். ஸோ நான் பெருசாக எப்போயாவது ஒன்றா ஸ்டாக் கொஞ்சம் வாங்கிப்பேன், அவ்வளோதான். ம் பட் டிசிப்ளின்டாக சேர்த்தது போன 10 வருஷம்தான். ஓகே, ஃபைன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது. அதனால தான் இதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இதை எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட முன் வச்சேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.